சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். இப்போ விஜய் கூட்டம் ஒரு 2.5 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. கண்டிப்பாக வந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்தவங்கிறவங்க ஒரு 10 லட்சம் பேர். இந்த 10 லட்சம் பேரும் ஆளுக்கு 4 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் 40 லட்சம் ஓட்டு, ஆளுக்கு 10 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் 1 கோடி ஓட்டு. ஆனால் 1 கோடி ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியாது. என்னன்னா மொத்தம் 4,4 கோடி ஓட்டு போலாம். அப்போ 50 லட்சம் ஓட்டு வாங்கினா 4,4 கோடியில் 10% தான் வரும். 1 கோடி ஓட்டு வாங்கினா 20% வரும். இதுக்கு முன்னாடி அப்படியான 20% வந்தது 77. சோ இதன் காரணமாக தான் விஜய் வந்து 77 கான்செப்ட் வந்து சொல்றாரு. அதைத்தான் அவர் சொல்றாரு. ஏன்னா 77 4 முனை போட்டி, பவர்ஃபுல் 4 முனை போட்டிங்க, வெரி பவர்ஃபுல் 4 முனை போட்டி. விஜய் ஜெயிப்பாருங்கிற பிக்சரை கிரியேட் பண்ணணும். பிக்சரை கிரியேட் பண்ணா ஓட்டு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாநாட்டில் அந்த பிக்சர் கிரியேட் ஆகல. என்ன காரணம் அப்படின்னா, மாநாடு நிறைய இளைஞர்கள் வந்தாங்க போனாங்க, ரைட்டு, செய்திகள் இல்லை. விஜயுமே என்ன செய்தி விட்டாருன்னா எதுவுமே அவர் பெருசா ஒன்றும் சொல்லலைங்க. அவர் இந்த மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் பெண்களுக்கான பாதுகாப்பு, இப்படி பொதுப்படையா தான் பேசினாரு. செய்திகள் போய் சேரணும்ல. என்ன செய்தி கொடுத்தாரு போய் சேர்றதுக்கு? விஜய் என்பவர் எவ்வளவு ஓட்டு வாங்குவார் என்பது யாருக்கும் தெரியாதுங்க, விஜய் உட்பட. எல்லாமே கணக்கு தான். ஆனால் கண்டிப்பாக 10% மேல இருக்கும், அது நம்ம உறுதியா சொல்லலாம். அப்போ 10% 15% எடுத்தீங்கன்னா அது ஒரு பெரிய பெர்சன்டேஜ் தான். இப்போ விஜய் வந்து அதிமுக ஓட்டு வங்கி நமக்கு வரலாம்ங்கிறது அவரோட கால்குலேஷன். பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தா 39% வரலாங்கிறது அமித்ஷா கால்குலேஷன். ஆனா பொதுவாக கால்குலேஷன்ஸ் எல்லாம் கால்குலேஷன் ஸ்டேஜ் தான், அது வந்து களத்துல பிரதிபலிக்குமான்னு உண்மையிலே தெரியாது. விஜய் பேச்சு அமித்ஷா பேச்சு ரெண்டுமே வந்து கட்சிக்காரர்களை எழுச்சி ஊட்டுவதாக இருக்க வேண்டும். அப்போ விஜயோட மாநாட்டில் என்ன செய்தி சொல்லப்பட்டது? திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும், அதான் வேற ஒண்ணும் கிடையாது இல்லையா? பிஜேபி மாநாட்டிலையும் திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும், எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகணும்ங்கறாங்க அவங்க. அது அண்ணாமலை மட்டும் தான் சொன்னாரு, அமித்ஷா சொல்லல. ஒரே ஒரு விஷயம் தான் இதுல இடிக்கும். முதலமைச்சர் வேட்பாளர்னு வரும்போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னு பிரச்சாரம் பண்றதுல சில நெருடல்கள் விஜய்க்கு இருக்கும். விஜய் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஓட்டு கேட்கறதுல சில நெருடல்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும். தாக்கு பிடிப்பாரா சார் விஜய்? அதாவது தாக்கு பிடிக்கணுங்க. ஒரு கட்சி வர்றதெல்லாம் நல்ல விஷயம் தாங்க, ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு மாற்று, அப்புறம் வந்து ஒரு பயம் இருக்கணுங்க ஆளுங்கட்சிக்கும். நம்மளை விட்டு ஆள் இல்லைங்கிற இதெல்லாம் வரக்கூடாது. இடிப்பாரே இல்லாத ஏமராமன்னு கொடுப்பாரு இல்லைன்னு நிச்சயமா அதெல்லாம் கண்டிப்பா வேணுங்க. அதுக்கே ஒரு என்கரேஜ்மெண்ட் நம்ம கொடுக்கத்தான் செய்யணும். ஆனா சரியான பாதையில கொண்டு போக மாட்டேன்றாங்களேங்கிறது தான் என்னோட கவலை. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் ஷியாம் சார். செல்வன் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு, மகிழ்ச்சி சார். சார், விஜய் 2வது மாநில மாநாட்டை நடத்தி இருக்காரு. இப்போ பேனர்ல நாம பார்க்கும்போது பேரறிஞர் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பேனர் அடிச்சிருக்காரு. கொள்கை தலைவர் இல்லாம அண்ணாவையும் எம்ஜிஆரையும் துணைக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார் விஜய். எல்லா கட்சியை பத்தியும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் விமர்சனம் வச்சிருக்காரு. குறிப்பாக காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இந்த 2 கட்சியை பத்தி மட்டும்தான் ஒரு விமர்சனம் வைக்கவே இல்லை. விஜயுடைய மாநாடு மிகப்பெரிய கூட்டம், விஜய் பேச்சு, உங்களுடைய பார்வை என்ன சார்? இன்றைக்கு வந்து தினமலர் பத்திரிகையில ஒரு செய்தி, விஜய் மாநாட்டுக்கு பின்னான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு, காங்கிரஸ் தாவேகா கூட்டணி ஏற்படும், 100 தொகுதிகளுக்கு மேல காங்கிரஸ் கட்சிக்கு விட்டு கொடுக்க விஜய் தரப்பு தயாராக இருக்கிறது. இது குறித்து கிறிஸ்தவ நண்பர்கள், கிறிஸ்தவ மிஷனரிகள் இந்த வேலைகளை செய்து வருகிறார்கள், இது குறித்து ஒருங்கிணைப்பு ஏற்படுத்துகிற வேலைகளை செய்து வருகிறார்கள், இப்படியான ஒரு செய்தி இருந்தது. அதில் சில நுணுக்கமான விஷயங்கள் தாவேகா தரப்பிலிருந்து கசிய விடப்பட்ட செய்தியாக இருக்கும். அப்படியே வந்து அந்த செய்தி நடக்கும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வெற்றி வாய்ப்புள்ள 70-100 தொகுதிகளை இனங்கண்டு கொண்டு அதற்கு பிறகு திமுக கூட்டணியிலே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் போது அந்த பேச்சுவார்த்தை அவர்கள் எதிர்பார்க்கிற தொகுதிகள் கிடைக்கவில்லை என்றால்
விஜய் தரப்போடு பேசுவதற்கு காங்கிரஸ் தயாராக இருக்கும். அதாவது ஒரு 5-6 மாதம் 7 மாதம் கழித்து நடக்க போற செய்தி என்கிற ரீதியிலே அதுல வந்து ஒரு கட்டம் கட்டியிருந்தார்கள். அப்படி என்றால் காங்கிரஸ் கட்சியை கம்யூனிஸ்ட் கட்சியை விமர்சித்து விஜய் பேசவில்லை என்று நீங்கள் கூறுகிற அந்த சுட்டிக்காட்டுதலுக்கும் இதுக்கும் இடையில ஒரு பொருத்தம் இருக்கு. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி எங்க இருக்கோ அங்க கம்யூனிஸ்ட் கட்சி போகும். அதற்கான வாய்ப்பு எப்போதுமே இருக்கிறது. கேரளா மட்டும்தான் விதிவிலக்கு. கேரளா விதிவிலக்கு இன்றைய தேதிக்கு மேற்கு வங்கம் கூட விதிவிலக்கா இருந்தது கூட கொஞ்சம் மாறிட்டு வருது. ஆமா, கேரளால 2 கட்சியுமே வந்து ஆளுகிற கட்சி அல்லது எதிர்கட்சி, அதனால அதை நம்ம பொருத்தி பார்க்க முடியாது. கேரளாவில் கூட திமுக வந்து இந்த முறை புனலூர் போன்ற தொகுதிகளில் நிற்க வேண்டும்னு அவங்க சர்வே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க இருக்கிற நண்பர்கள் சொன்னாங்க. காங்கிரஸ் கூட்டணியில அவங்க 5 தொகுதி கேட்பாங்க. ஏன்னா கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் வரப்போகுது. ஆமா, கேரளால ஃபுட் பிரிண்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு திரு மு க ஸ்டாலின் விரும்புறாரு. அதனால வந்து கேரளால 5 தொகுதிகள் வரைக்கும் நாங்க போட்டியிட தயாராக இருக்கிறோம் என்றால் காங்கிரஸ் கட்சி கேரளால திமுகவுக்கு சீட்டு ஒதுக்குமாங்கிறதெல்லாம் ரொம்ப சந்தேகம். அது கம்யூனிஸ்ட் கட்சி ஒதுக்குவாங்களா? கம்யூனிஸ்ட் கட்சியுமே ஒதுக்க மாட்டாங்க. ஏன்னா 2 கட்சியுமே இன்னொரு கட்சி வர்றதை அங்க விரும்புறது இல்ல. நிச்சயமா. அப்படின்னா கேரளாலையும் தொகுதி கொடுக்கல, தமிழ்நாட்டிலயும் நாங்க கேட்கிற தொகுதி கொடுக்கலன்னு காங்கிரஸ் வருத்தப்படுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். ஓகே ஓகே. இப்படியான ஒரு அது அரசியல் தாங்க, என்ன மாறுதல் வேணாலும் ஏற்படும். அதை நம்ம வந்து அடிக்கோடிட்டு புரிந்து கொள்ள வேண்டும். சமீபத்துல காங்கிரசுடைய அந்த மேலிட பொறுப்பாளர் ஷோடங்கர் பேட்டி நீங்க பார்த்திருப்பீங்க. அதுவும் தினமலர்ல ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. திமுக கிட்ட நாங்க வந்து 100 தொகுதி வரைக்கும் கேட்போம் அப்படிங்கிற, 100 தொகுதி பிளஸ் வந்து துணை முதல்வர் கேட்போம் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஷோடங்கர் வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. அதை தினமலர் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் கொஞ்சம் வெயிட்டா தான் கேட்பாங்க போல இருக்கே. காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களை கேட்கும். ஆனா ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கு இடையில நல்ல புரிந்துணர்வு இருக்கிறது. அது ஒன்றுதான் இப்போதைக்கு வந்து ஓரளவுக்கு அது ஆறுதலான விஷயமாக தெரிகிறது. விஜய் என்பவர் எவ்வளவு ஓட்டு வாங்குவார் என்பது யாருக்கும் தெரியாதுங்க, விஜய் உட்பட. எல்லாமே கணக்கு தான். சர்வேக்கள் வருது. நான் பொதுவாக சர்வேக்களை அப்படியே எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க நோக்கத்துக்கு புள்ளி உரத்தை போடுறாங்கிறதுனால நான் எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் கண்டிப்பாக 10% மேல இருக்கும், அது நம்ம உறுதியா சொல்லலாம். அப்போ 10-15% எடுத்தீங்கன்னா அது ஒரு பெரிய பெர்சன்டேஜ் தான். இன்னைக்கு தேதிக்கு 10%ங்கிறது தமிழ்நாடு அரசியல்ல சாதாரணமான விஷயம் இல்லை. அப்போ மாநாட்டில் எழுச்சி இருந்ததா, தன்னெழுச்சியா கூட்டம் வந்துச்சான்னா கண்டிப்பா கூட்டம் வந்துச்சு. அதுல இருக்கிற சில பேட் வைப்ஸ் பத்தி நிறைய வீடியோ வருதுங்க, சேரை உடைச்சிட்டாங்க அது இதுன்னு. நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிடல. என்ன காரணம்னா பெரிய மாநாடுகள் நடக்கும்போது சில அசம்பாவிதங்கள்லாம் நடக்கத்தான் செய்யும். வீடியோ உலகத்துல அதை மட்டுமே வீடியோவா எடுத்து போட்டுட்டே இருப்பாங்க. அதுவும் அது இன்னொரு எதிர்கட்சிகளின் வேலைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா 2 விஷயத்த நீங்க ஒப்பு நோக்கணும். ஒண்ணு, விஜய் கட்சியோட மாநில மாநாடு, 2வது மாநில மாநாடு. இன்னொன்னு பாரதிய ஜனதாவோட 4 மண்டலங்களின் பூத் கமிட்டி கூட்டம். 4 மண்டலங்களில் அப்படிதான் அது சொல்றாங்க. ஸோ பாஜக கூட்டத்துல அமித்ஷா வந்து கலந்துக்கிறாரு. அதை நீங்க குறைச்செல்லாம் மதிப்பிட முடியாது. கிரௌடு ஆர்கனைசேஷன் பார்த்தா விஜய் மாநாடு அது ஆங்காங்கே வந்து அப்படியே ஊர்ல இருந்து இளைஞர்கள்லாம் தன்னெழுச்சியா வந்தாங்க. பாஜக மாநாடு அது பூத் கமிட்டி மீட்டிங் போது அது ஆர்கனைஸ்டா தான் இருக்க முடியும். ஏன்னா அவங்க ஓன் மீட்டிங் தான் அது. விஜய் பேச்சு, அமித்ஷா பேச்சு 2மே வந்து கட்சிக்காரர்களை எழுச்சி ஊட்டுவதாக இருக்க வேண்டும். பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி சொல்லப்பட வேண்டும். அப்போ விஜயோட மாநாட்டில் என்ன செய்தி சொல்லப்பட்டது? திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதான் வேற ஒண்ணும் கிடையாது இல்லையா? பிஜேபி மாநாட்டிலையும் திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதே எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகணும்ங்கறாங்க அவங்க. அது அண்ணாமலை மட்டும் தான் சொன்னாரு, அமித்ஷா சொல்லல. சரி, அமித்ஷா பேசுனதுல உள்ள பிரச்சனை என்னன்னாங்க, அவர் பூத் கமிட்டி மீட்டிங்ல அவரோட வெற்றியை பத்தி எதுவுமே சொல்லல. இப்போ அவர் குஜராத்ல தொடர்ந்து வந்து பலமுறை வந்து வெற்றி கண்டிருக்கிறார். ஒரு வியூகம் இருந்திருக்கும். தன்னோட வியூகத்தை தானே அவர் அந்த பூத் கமிட்டியில சொல்லணும். ஏன்னா அவங்க ஓன் பொறுப்பாளர்கள் தானே, அவங்களுக்கு தானே உற்சாகத்தை ஊட்டணும். அதுக்கு மேல அங்க போய் திருவள்ளுவர் பத்தி பேசுறதுல அர்த்தம் இல்லை. அது வந்து பப்ளிக் டொமைன்ல பேசுற ஒரு விஷயம். அப்ப 2வது பூத் கமிட்டி நம்ம எல்லாரும் போக முடியாதுங்க, இன்வைட்டிஸ் தான் போக முடியும், ஆர்கனைஸ்டு.
அப்போ பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் சொல்லப்படுற விஷயங்கிறது வீடியோ வடிவத்துல தான் மக்களுக்கு போய் சேரணும். அப்போ பிஜேபியோட கேம் பிளான் என்ன, அவர் வந்து எப்படி வந்து குஜராத்ல தொடர்ந்து வெற்றியை தக்க வைத்தார், எப்படி உத்தரப்பிரதேசத்துக்கு போனார், எப்படி வந்து அப்படியான ஒரு பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நேரேட் பண்ணியிருந்தா அவங்களுக்கு வந்து பெரிய உற்சாகமா இருந்திருக்குங்கிறது என்னோட கருத்து. ஆனா இன்ஸ்டெட் அவர் என்ன பேசினாரு அப்படின்னா, திமுக அட்டாக் பண்ணாரு, சன்ஸ் வர முடியாது, ராகுல் காந்தியும் அட்டாக் பண்ணாரு, திமுகவையும் அட்டாக் பண்ணாரு. அப்ப ரெண்டு பேரும் அவர் ஒண்ணா இணைக்க போறாரு. இதுல வந்து அண்டர்லைங் என்னங்க, ராகுல் காந்தியும் உதயநிதியும் ஒரே தராசுல வைக்கும் போது ரெண்டு பேருக்குமான இணைப்பை பலப்படுத்துறாருல அவரு. ஆமா, அதாவது திமுக எதிரியா இருக்கட்டும், அதுல பிரச்சனை கிடையாது. அதுக்கு நேர் எதிரி வந்து அதிமுக பிஜேபி கூட்டணியா தான் இருக்கணும். இப்போ விஜய் வந்து உள்ள களத்துக்கு வந்து அவர் ஒருவேளை காங்கிரஸ் கட்சியோட உறவு வச்சா, ஏன்னா தினமலருக்கு தெரியுதை விட நம்மளுக்கு தெரியுதை விட அமித்ஷாக்கு அதிகமா தெரியும். ஏன்னா அவர்கிட்ட மத்திய உள்துறை இருக்கு, எங்கெங்க என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் நடக்கு, எங்கெங்க யார் யார் மீட் பண்றாங்க என்பது எப்போதுமே உளவுத்துறைக்கு தானே முதல்ல தெரியும். ஆமா, ஸோ அவருக்கு நிறைய ஃபீட்பேக் வந்திருக்கும். ஓகே, அப்ப காங்கிரஸ் கட்சி இப்படியான ஒரு சிந்தனையில இருக்குன்னா முதல்ல நிச்சயமாக அமித்ஷாக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ரெண்டாவது அவர் ஒரு தேர்தல் ரீதியாக அவர் ஒரு ஆர்கனைசேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணி பல வெற்றிகளை வந்து இந்தியாவில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதை நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாதுல்ல. தமிழ்நாட்டில் ப்ரூவ் பண்ணலங்க, அது வேற விஷயம். சார், நான் குறிப்பா விஜய் பேச்சை பார்க்கும்போது திமுகவை ரொம்ப டீப்பா அட்டாக் பண்ணியிருக்காரு, அதே போல பாஜகவும் அட்டாக் பண்ணியிருக்காரு. அதிமுகவை விமர்சனம்னா ஒரு பண்ணவே இல்லை. எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி இன்னைக்கு எப்படி இருக்கு, தொண்டர்கள் எல்லாருமே வேதனையில இருக்காங்க. 2026 யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது தொண்டர்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து அதிமுகவை விமர்சனம் பண்ணாம அதிமுக தொண்டர்கள் ஓட்டு எனக்கு போடுவாங்க அப்படிங்கிற ரீதியில விஜய் பேசியிருக்காரு. அதிமுக ஓட்டு விஜய்க்கு டிரான்ஸ்பர் ஆக வாய்ப்பு இருக்கா? ஏன் வந்து அதிமுக விமர்சனம் பண்ணாம எம்ஜிஆர் தூக்கி பிடிக்கிறாரு நடிகர் விஜய் அவர்கள்? பொதுவா எந்த ஓட்டு வங்கியும் நிரந்தரமானதெல்லாம் கிடையாதுங்க. சொல்றதுதான் ஓட்டு வங்கி கணக்கு. அது ஒரு அடிப்படை கால்குலேஷன் தான். அதாவது சினிமால அந்த மினிமம் கேரண்டிமாங்க. ஒரு தியேட்டர்ல ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணா மினிமம் எவ்வளவு வசூல் ஆகும் அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. அத மாதிரியான ஒரு விஷயம் தான். 10% இருக்கு, 15% இருக்குன்னு சொல்றதெல்லாம் உண்மையாவே எந்த பெர்சன்டேஜ் இருக்கான்னு தேர்தலுக்கு பிறகுதான் தெரிய வரும். தேர்தலுக்கு பிறகு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் இருக்கு? கலைஞர் என்ன சொல்லுவாருன்னா, ஜெயிக்கிறவன் சொல்றது சீட்டு கணக்கு, தோக்கிறவன் சொல்றது சதவீத கணக்கு பாரு. ஆமா, எனக்கு என்னமோ அது உண்மைன்னு தான் நான் எப்பவுமே நினைப்பேன். சதவீதத்தை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லைங்க. இப்போ விஜய் வந்து அதிமுக ஓட்டர்கள் தன் பக்கம் வருவாங்க, அதிமுக வந்து இப்படி இருக்கு. இப்போ அமித்ஷா கூட அந்த கணக்கு சொன்னாரு. 18% பிஜேபி, 21% அதிமுக, 2 சேர்த்தா 39% நேற்றைய கூட்டத்துல. விஜயும் அப்படியான ஒரு கால்குலேஷன் தான். அதாவது எம்ஜிஆர் ஓட்டு வங்கி இப்போ வந்து அப்படியே வந்து அதிமுக இல்ல. எம்ஜிஆர் காலத்து தொண்டர்கள் வந்து அவங்க எம்ஜிஆர் உணர்வு உள்ளவர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள்லாம் அவங்க வந்து பெரிய அளவுக்கு டிஜெக்டடா இருக்காங்கிற ரீதியில பேசினாரு. ஆனா அதிமுகவும் இன்னமும் வந்து தாவேகா கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்கு தனிப்பட்ட முறையில். சரி, இதுல அடிப்படையிலங்க ஒரே ஒரு விஷயம் தான் இதுல இடிக்கும். முதலமைச்சர் வேட்பாளர்னு வரும்போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னு பிரச்சாரம் பண்றதுல சில நெருடல்கள் விஜய்க்கு இருக்கும். விஜய் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஓட்டு கேட்கறதுல சில நெருடல்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும். அதாவது எடப்பாடிக்குன்னு இல்லைங்க, சீனியர் லீடர்ஸ்க்கே இருக்கும். அண்ணா காலத்துல 67 வந்து அண்ணா கிளவரா என்ன முடிவு பண்ணாருன்னா முதலமைச்சர் வேட்பாளரே கிடையாது. அப்போ நாங்க கல்லூரி மாணவர்கள் இப்போ விருகம்பாக்கம் கான்ஃபரன்ஸுக்கெல்லாம் வரும்போது முதலமைச்சர் வேட்பாளராக அண்ணா அறிவிக்கப்படுவாருன்னா எதிர்பார்த்தோம். இங்க 67 தேர்தலுக்கு 2 மாசம் தான் இருக்கு. ஆனா அண்ணா வந்து அப்படியான ஒரு முயற்சி எடுக்கல. என்ன காரணம்னா 7 கட்சி கூட்டணி, மூத்த தலைவர்கள் இருக்காங்க. ராஜாஜி இருக்கிறாரு, மாப்போசி இருக்கிறாரு, பெரிய தலைவர் ஆயுதமில்லத்து இருக்காரு. அப்போ இயல்பாக அண்ணா அப்படி நம்மை முன்னிறுத்தி கொண்டால் அது சரியா வராதுன்னு அவர் நினைச்சிருக்கலாம். அப்கோர்ஸ் இது அந்த காலகட்டத்தில் பத்திரிகை செய்தாங்க, அண்ணா வெளிப்படையா சொல்லல. ஆனா சூசகமா அவர் என்ன பண்ணாரு, எம்எல்ஏக்கு நிக்கல, அவர் எம்பிக்கு நின்னார். டென்ஷன் எம்பி தொகுதி நிற்கும் போது இந்த சிக்கலே வரல அதுல. அப்ப கேள்வியும் கேட்கப்பட்டது, உங்க கூட்டணி ஜெயிச்சா நீங்க முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லலைங்களா? என்ன அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லியிருக்கா? ஏன்னா பக்தவச்சலம் அப்போ சிஎம், காமராஜரும் அகில இந்திய அரசியல இருந்து விருதுநகர்ல போட்டி போடுறாரு. விஜய் வந்து அதை சொல்லியிருப்பாரு, காமராஜரை தோற்கடித்தது அரசியல்வாதிதான். அது தப்பு. காமராஜரை தோற்கடித்தது மாணவர் தலைவர். அவர் திமுக இப்ப கிடையாதுங்க. விருதுநகர் சீனிவாசனுக்கு திமுக ஆதரவு கொடுத்து நாங்க தானே போய் பிரச்சாரத்துக்கு வேலை பார்க்க போறோம். மாணவர் தலைவர், அது இந்திய எதிர்ப்பு போராட்டம், அந்த கசப்புணர்வு எல்லாம் சேர்ந்து
மாணவர் தலைவர் காமராஜரை தோற்கடிக்கணுங்கிற மாதிரியான உணர்வு மாணவர்கள்ட்ட இருந்துச்சு. காளிமுத்தண்ண, அப்புறம் கருப்பு மலர்கள் காமராஜர், இப்படி பெரிய மாணவர்கள் குரூப் அங்க போய் வேலை பார்த்ததுங்க. அது விஜயோட இதுல அதுல ஆக்சுவல் எரர் இருக்கு. அதை தாண்டி நம்ம பார்த்தோம்னா அதிமுக ஓட்டு வங்கி நமக்கு வரலாம்ங்கிறது அவரோட கால்குலேஷன். பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தா 39% வரலாங்கிறது அமித்ஷா கால்குலேஷன். ஆனா பொதுவாக கால்குலேஷன்ஸ் எல்லாம் கால்குலேஷன் ஸ்டேஜ் தான். அது வந்து களத்துல பிரதிபலிக்குமான்னு உண்மையிலே தெரியாது. அப்போ விஜய்கிட்ட இப்ப இன்னைக்கு என்ன இருக்குன்னு நம்ம அது ரஃபா எஸ்டிமேட் பண்ணலாங்க. விஜய்கிட்ட என்ன இருக்குன்னா அவரோட ஸ்டார் வேல்யூ பேஸ் பண்ண ஒரு கிரேஸ் இருக்கு. அந்த கிரேஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்களா. இப்போ சீமான்ட்ட ஒரு கிரேஸ் இருந்ததுங்க. அதாவது ரொம்ப அக்ரெசிவா பேசுவாரு. ஒரு கிரேஸ் இருந்ததா இல்லையா அவரோட போன தேர்தலையும் அதுக்கு முந்தைய தேர்தலையும் 234 தொகுதியிலையும் அவர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேட்பாளர் நிறுத்துவாரு. எல்லாருமே வந்து ரொம்ப எளிய பின்னணியிலிருந்து வந்தவங்களா இருப்பாங்க. பாதிக்கு பாதி பெண்களா இருப்பாங்க. நிறைய பட்டியலினத்தோருக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. எல்லாமே வந்து டாக்கிங் பாயிண்டா இருக்குங்க. வேட்பாளரோட பணபலம், செல்வாக்கு, ஜாதி பலத்தை தாண்டி பப்ளிக் மத்தியில டாக்கிங் பாயிண்டா மாறும். ஏன்னா இன்னைக்கு வீடியோ உலகம், எல்லாமே வந்து சமூக ஊடகங்கள் உலகம். அப்போ வந்து டாக்கிங் பாயிண்ட் அவசியம் தேவை எல்லா தலைவருக்கும். அதை வந்து சீமான் வெற்றிகரமாக பண்றாரு. ஆனா அந்த டாக்கிங் பாயிண்ட் மூலமா இம்ப்ரெஸ் ஆனது யாரு? எல்லாமே மூத்தவர்கள், அதாவது பெற்றோர்கள். இப்போ இந்த பெற்றோர்கள் 18 வயசான இல்லை 20 வயசான முதல் தலைமுறை வாக்காளர்கள், அதாவது அவங்களோட குழந்தைகள், இவங்களுக்கு சீமானுக்கு ஓட்டு போடுங்க என்று அவர்கள் வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணாங்க. அப்போ பெற்றோர்கள் சொல்லி சீமானுக்கு ஓட்டு விழுந்ததுங்க. இப்போ விஜய்க்கு எப்படி இருக்குன்னா பெற்றோர்கள் சொல்லி ஓட்டு இல்லை, இந்த இளைஞர்களே அவங்களே வந்து அந்த கிரேஸ்ல ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க பெற்றோர்களை அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஆமா, பெற்றோர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது போக வாக்காளர்கள் பெற்றோர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுங்கிற ஒரு சிச்சுவேஷன் விஜய். இது வந்து எங்க சிச்சுவேஷன் தாங்க. திமுக முதல் வரும் அப்ப 21 வயசு தான் ஓட்டுரிமை. அண்ணா பெரிய தலைவர்கள்லாம் வரும்போது நம்ம அதாவது ஓட்டுரிமையெல்லாம் பெற முடியாத வயசுக்கு முன்னாடி திராவிட இயக்க கொள்கைகளை, அண்ணாவின் அருமை பெருமைகளை, கலைஞரை பத்தி, இவங்களை பத்தி எல்லாம் பெற்றோர்கள்ட்ட எடுத்து சொல்லிட்டு இருந்தது யாரு? நாங்க தான். டிவி கிடையாதுங்க, டிவி கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்க பாக்குற எதுவுமே கிடையாதுங்க. வீட்டுக்கு பேப்பர்லாம் வருமானா? பேப்பரும் வராது, படிப்பகத்துக்கு தான் வரும். படிப்பகத்துக்கு தாங்க வரும். அப்ப நம்ம படிச்சுட்டு போய் பெற்றோர்கள்ட்ட சொல்லணும், அண்ணா தெரியுமா இப்படி சொன்னாரு, கலைஞர் இப்படி சொன்னாரு, இப்படி சொல்லணும். அப்ப அப்படித்தானே பெற்றோர்களை 62ல இருந்து 67 வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். 67 வரும்போது எங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. 18 வயசு 19 வயசு தான். அப்போ 20 வயசு கீழே தான் எல்லாருமே இருந்திருப்பாங்க. 67 வயசுல காலேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தவங்க 20 வயசு கீழே. அப்போ எங்கிட்ட என்ன இருந்துச்சு? எங்கேயா போய் வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு சுறுசுறுப்பு இருந்தது. எதையுமே எதிர்பார்க்காம சும்மா ஒட்டு திணில கூட உட்காந்துக்கிட்டு டீயை குடிச்சிட்டு வேலை பார்த்தோம். ஒன்று. இன்னொன்று, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். இன்னைக்கு நீங்க சொல்ற சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ், நாங்க அப்போ காலேஜ் இன்ஃப்ளூயன்சஸா இருந்தோம். எல்லாம் ஒண்ணுதாங்க, மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருப்போம். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் என்னங்க சொல்லுது? சார் மேட்டர்ல அவங்க அழகா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. சரிங்க, உங்க எல்லாருக்கும் பிஎல்ஏ இருக்காங்கல்ல, பூத் லெவல் ஆபீசர், பிஎல்ஓ. அது வந்து தேர்தல் கமிஷனோட கீழமை அமைப்பு, அதாவது மாநில அரசோட பிஎல்ஓஸ். பிஎல்ஏ பூத் லெவல் ஏஜென்ட். பூத் லெவல் ஏஜென்ட் கட்சிக்காரன். சுப்ரீம் கோர்ட் ஒரு கால்குலேஷன் சொல்லுது, ஏங்க ஒரே ஒரு பூத் லெவல் ஏஜென்ட் 10 பேர் விடுபட்ட பெயர்களை ஒரு நாள்ல சேர்த்தா இவ்வளவு பேர் இருக்கிற இடத்துல எவ்வளவு பேரை ரொம்ப எளிதா வந்து விடுபட்டவங்களை நம்ம சேர்க்கலாம். இப்போ இத்தனை லட்சம் பேர் விடுபட்டாங்க, அத்தனை லட்சம் பேரையும் போய் நம்ம ஆய்வு நடத்துறோம். அவனுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு வச்சுக்கோங்க, அவன் படிப்பறிவுல எதுவும் தெரியல. அப்போ இந்த பிஎல்ஏ வந்து ஆளுக்கு 10 பேரை அவங்க ஏதாவது ஒரு வகையில அவங்கள போய் அணுகி அவங்களோட ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்து ஆதார் கார்டோட எப்படி ஆன்லைன்ல ஏற்றணும்னு சொல்லி, அப்படின்னா இந்த பிரச்சனையவே தீர்த்திடலாமேங்கிற ஒரு விஷயத்த நேற்றுக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஜஸ்டிஸ் சூரியகாந்தா இல்லை இன்னொருத்தர், அது எனக்கு ஞாபகம் இல்லை, அவர் சொன்னார். நான் ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கும்போது. எதுக்கு சொல்றேன்னா, இது எளிமையான கால்குலேஷன். அதாவது ஒருத்தர் 10 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா போதும். இப்போ விஜய் கூட்டம் ஒரு 2.5 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. ஆமா, கண்டிப்பாக வந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்தவங்கிறவங்க இன்னொரு 7.5 லட்சம் பேர் இருப்பாங்க. ஒரு 10 லட்சம் பேர். இந்த 10 லட்சம் பேரும் ஆளுக்கு 4 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா 40 லட்சம் ஓட்டு, ஆளுக்கு 10 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா 1 கோடி ஓட்டு. ஆனால் 1 கோடி ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியாது.
என்னன்னா மொத்தம் 4,4 கோடி ஓட்டு போலாகும். அப்போ 50 லட்சம் ஓட்டு வாங்கினா 4,4 கோடியில் 10% தான் வரும். 1 கோடி ஓட்டு வாங்கினா 20% வரும். இதுக்கு முன்னாடி அப்படியான 20% வந்தது 77. லாஸ்ட் பார்ட்டி ஜனதாவோ என்னமோ 10 சீட்டோ 12 சீட்டோ வாங்கினாங்க. இந்திரா காங்கிரஸ் மத்திய ஆளுங்கட்சி அது அதுக்கு கொஞ்சம் மேலே இருந்துச்சு. அவங்க ஒரு 25-30 சீட்டு வாங்கினாங்க. ஸோ 4 முனை போட்டி வலுவாக இருந்தால் எப்போதுமே முதல்ல வர்ற பார்ட்டி 30% 33% இருந்தாலே போதும். ஓகே, அதிமுக அப்படித்தான் வந்து முதல்ல ஜெயிச்சது 1977. 130லேருந்து 140 சீட்டுக்கு அஷ்யூர்டுங்க அது. சோ இதன் காரணமா தான் விஜய் வந்து 77 கான்செப்ட் வந்து சொல்றாரு. அதைத்தான் அவர் சொல்றாரு. ஏன்னா 77 4 முனை போட்டி, பவர்ஃபுல் 4 முனை போட்டிங்க. ஓகே, சும்மா 4 முனை போட்டி இல்ல, வெரி பவர்ஃபுல் 4 முனை போட்டி. 4 முனை போட்டி பவர் திமுக, அதிமுக, திமுக, இந்திரா காங்கிரஸ் மத்திய ஆளுங்கட்சியாக இருந்த இந்திரா காங்கிரஸ், ஜனதா அப்ப மத்திய ஆளுங்கட்சி ஆயிடுச்சு. ஓகே, 77 மைனஸ் பாயிண்ட் என்னன்னா ஒரு 1.5 வருஷம் ஆட்சி கிடையாது. 76லயே வந்து ஆட்சி போயிருச்சு, டிஸ்மிஸ் கலைச்சாச்சு. 77 முதல்ல வந்தது தேர்தல், பாராளுமன்ற தேர்தல். அதோட சேர்த்து வைக்க வேண்டிய சட்டமன்ற தேர்தலை தள்ளி தான் வச்சாங்க, பின்னாடி சில மாதங்கள் கழித்து தான் வச்சாங்க. ஸோ சட்டமன்ற தேர்தல் வரும்போது களத்துல வந்து ஆளுங்கட்சி மேல இருக்கிற அதிருப்தி பிரதிபலித்ததுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆளுங்கட்சியே கிடையாது, ஈக்குவல் ஃபுட்டிங் தான். அப்போ 33% ஓட்டு போதும். ஆனா இப்ப என்ன டிஃபரன்ஸ் வரும், ஆளுங்கட்சி இருக்கும். எனக்கோ ஒரு சந்தேகம் என்னன்னா, அதனாலதான் வந்து இந்த பதவி பறிப்பு சட்டத்தை எல்லாம் கொண்டு வந்து ஒரு மிரட்டல் விடுறாங்களோன்னு. ஆளுங்கட்சி இருந்தா தானே தேர்தல் உங்களுக்கு அட்வான்டேஜ். ஆமா, ஏன்னா அவன் வந்து எப்படி பார்த்தாலும் தேர்தல் அதிகாரிங்கிறவங்க அவங்க தானேங்க. மாநில அரசோட ஊழியர்கள் யாரா இருந்தாங்க, கோஆபரேட்டிவ் ஊழியர்கள், தாசில்தார்கள் இவங்க தானே இருப்பாங்க. ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ், கலெக்டர்கள் இப்படிதானே இருக்க முடியும். அப்ப அவங்க எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு ஒரு மனதளவுல ஆதரவா இருப்பாங்க. அந்த காலத்துல எங்க ஸ்ரீபால் என்ன சொல்லுவாரு, நான் நண்பர், அவர் இறந்துட்டாரு. அவர் வந்து உளவுத்துறை தலைவர், பல இதுல வந்தார். எல்லா ஜேர்னலிஸ்டோடையும் ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய ஒரு அற்புதமான அதிகாரி. எப்போதுமே வந்து தேர்தல் நடக்கும்போது ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் தாங்க நம்ம சொல்லணும். ஏன்னா ஆளுங்கட்சி ஜெயிச்சிருச்சுன்னா நம்ம சொன்னது நடந்துருச்சு. ஆளுங்கட்சி தோத்துருச்சுன்னா நம்மகிட்ட யாரும் கேள்வி கேட்க போறதே இல்லைல்ல. அப்ப ஆளுங்கட்சி ஜெயிக்கும்னு சொல்றது அட்வான்டேஜ் தானே பாரு. அப்ப ஆளுங்கட்சி ஜெயிக்குங்கிற சித்திரம் வந்து இப்ப கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். ஆனா அது ஜெயிக்கணும்னா குறைந்தபட்சம் 33%-லேருந்து 35% ஓட்டு சேஃப். அந்த ஓட்டை அவங்க கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ விஜய் என்ன சொல்றாரு, நாம 35% வாங்கிடுவோம் சொல்றாரு, அப்படிதானே? எல்லா தொகுதியிலும் நான் தான் வேட்பாளர், 35% ஓட்டு ஈஸியா வந்துடும். அதிமுகல இருந்து ஓட்டு வந்துடும். இதெல்லாம் மனக்கணக்கு தான். ஓட்டு வந்துருங்கிறது நம்மளோட ஆசை. நடக்குமாங்கிறதான் தெரியாது. பொதுவா திமுகவை எதிர்த்து நிக்கிறவங்க அதிமுகவுக்கு தான் ஓட்டு விடுவாங்க எப்பவுமே. விஜய் ஜெயிப்பாருங்கிற பிக்சரை கிரியேட் பண்ணணும். பிக்சரை கிரியேட் பண்ணா ஓட்டு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாநாட்டுல அந்த பிக்சர் கிரியேட் ஆகல. என்ன காரணம் அப்படின்னா, மாநாடு நிறைய இளைஞர்கள் வந்தாங்க போனாங்க, ரைட்டு, செய்திகள் இல்லை. மாநாட்டுல பேசின எல்லாருமே என்ன செய்தி விட்டாங்கன்னா ஒரு செய்தியும் விடல. விஜய் வந்து எங்க தளபதிங்கிற செய்தியை விட்டாங்க. விஜயுமே என்ன செய்தி விட்டாருன்னா எதுவுமே அவர் பெருசா ஒன்றும் சொல்லலைங்க. அவர் இந்த மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் பெண்களுக்கான பாதுகாப்பு, இப்படி பொதுப்படையா தான் பேசினாரு. எங்களோட கொள்கை எதிரி, 5 கொள்கை தலைவர்கள், 5 கொள்கை தலைவர்கள் தமிழ்நாட்டோட தலைவர்கள். இப்ப காமராஜரை பத்தி போய் மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல பேசி என்னங்க பிரயோஜனம்? இல்ல வந்து வேலுநாச்சியாரை பத்தி மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல பேசி என்ன பிரயோஜனம்? வீரநாச்சியாரை பத்தி அதெல்லாம் பிரயோஜனம் இல்லைங்க. நம்ம ஊர்லயே, நம்ம திருநெல்வேலியிலே அல்வா விற்கிற கதை, அது வேஸ்ட். அப்போ விஜய் வந்து அவரோட கேம் பிளான், அவரோட வியூகம் அதை பேசல. ஆனா அவருக்கு வந்து அந்த கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க, ஒரு கான்ஃபரன்ஸ் அனலைஸ் பண்றதுக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் எதுனா அந்த தன்னெழுச்சியான கூட்டம் தான். அது வந்து ஓகே, தன்னெழுச்சியான கூட்டம் இருந்தது, மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதுக்கு அடுத்த இண்டிகேட்டர்கள், அந்த மாநாடு ஒரு பெரிய செலவு பண்ணிருக்குங்க மாநாட்டுக்கு. ஓகே, அப்ப அந்த செலவுக்கு ஏத்தவாறு செய்திகள் போய் சேரணும்ல. என்ன செய்தி கொடுத்தாரு போய் சேர்றதுக்கு? திமுகவை எதிர்த்திருக்காருல சார். அது யாரு ஆதரிக்கிறாங்க சொல்லுங்க? அமித்ஷாவும் அதானே சொல்றாரு. அதே போல தமிழ்நாட்டுல ஒரு பாஜக எதிர்ப்பு மனநிலை இருக்கு, அதையும் அட்ரஸ் பண்ணி பேசியிருக்காருல. பாஜக எதிர்ப்பு ஓட்டு யாருக்கு போகும்?
திமுகவுக்கு தான் போக வாய்ப்பு இருக்கு. அது வேற வழி இல்லைங்களா? ஏன்னா அவங்க தானே தொடர்ந்து எதிர்த்துட்டு இருக்காங்க பல வருடங்களாக. அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணியில் இருக்கு. சோ பாஜக எதிர்ப்பு ஓட்டுங்கிறது அதிமுகவுக்கு போகாது. அப்படியான வாய்ப்பு இல்லை இல்ல. அப்ப களம் மாறணும்னா என்னங்க, ஒன்னே கூட்டணி மாறினா தான். அதாவது காங்கிரஸ் கட்சி தாவேகாவோட கூட்டணி வைக்கணும். அப்படி இல்லைன்னா அதிமுக பாஜக இருந்து வெளியில வந்து தாவேகாவோட கூட்டணி வைக்கணும். அப்பதான் அந்த 30-35 சாத்தியம். அதுக்காக நான் சொல்ல வரேன். கூட்டணி மாற வாய்ப்பு இருக்கா சார்? பொதுவாக தேசிய கட்சிகளோட பிரச்சனை என்னன்னா, மாநில நிலவரங்களை புரிஞ்சுக்காமலே தேசிய தலைவர்கள் முடிவு செய்வாங்க. அமித்ஷாவும் விதிவிலக்கல்ல. இங்க இருக்கிற அரசியல் அவர் பேசவே இல்லை. ராகுல் காந்தியும் விதிவிலக்கல்ல. ஏன்னா அவருக்கும் இங்க லோக்கலா பார்ட்டியை முன்னேற்றணும்னு நினைச்சா அந்த காலத்திலேயே மூப்பனாரை வச்சு 26 சீட்டு ஜெயிச்ச பிறகு நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிருக்கணும்ல. எதுக்கு திருப்பி கூட்டணிக்கு வந்தீங்க? அதிமுக கூட்டணிக்கு 89 ஜெயிச்ச 26 சீட்டுங்க. சட்டமன்றத்தில் எவ்வளவு பெரிய நம்பரு. கிட்டத்தட்ட வலுவான 4 முனை போட்டி தான் அதுவும். அப்ப 29 சீட்டு ஜெயிச்சு 26 சீட்டு ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்த ஒரே ஒரு எம்எல்ஏ இதுலதான் அவங்க இழந்தாங்க. ஜெயலலிதாமாவுக்கு அது கிடைச்சது. பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தேசிய கட்சிகளுக்கு மனசு மாறிடும். ஏன்னா அவங்களுக்கு அந்த டெல்லி நாக்காளி முக்கியம். இப்ப இங்க பாராளுமன்ற தேர்தல் 29ல வருது. இப்ப 29க்கு கணக்கு பண்ணி தான் அமித்ஷாவும் காய் நகர்த்துவாரு, ராகுல் காந்தியும் காய் நகர்த்துவாரு. மோடி யாரா முடிஞ்சதுன்னா அமித்ஷா தானே அந்த இடத்துக்கு வரணும். ராகுல் காந்தி இன்னும் பிரைம் மினிஸ்டர் ஆகல. அப்ப இப்ப எப்படி அமித்ஷா எப்படி பிக்சர் கிரியேட் பண்றாரு? இங்க வந்து உதயநிதி வரக்கூடாது, அங்க ராகுல் காந்தி வரக்கூடாது. அந்த பிக்சரை விஜய் வந்து அப்படி கிரியேட் பண்ணல, இங்க வரக்கூடாதுன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். அதனாலதான் ஸ்டாலின் அங்கிள்ங்கிற அந்த வார்த்தை பிரயோகம் எல்லாம் வருது. உதயநிதியை பத்தி ஒரு வார்த்தை கூட ஒரு சொல்லல. உதயநிதி, ஸ்டாலின், விஜய், அண்ணாமலை இவங்க தானே நிப்பாங்க. அவங்களுக்கு தானே அந்த ஏஜ் இருக்கு. அதுக்கு ஏத்தவாறு இவங்க காய் நகர்த்திட்டு போறாங்க. அப்ப விஜய் தாக்கு பிடிக்கணுங்க. விஜயோட கட்சியோட பிரச்சனை என்னவா இருக்கும்னா, தன்னெழுச்சியா வர்ற இளைஞர் கூட்டம் இருக்குல்ல, அது 3 வருஷம் வெயிட் பண்ணாது. 10 லட்சம் பேர் போய் சேர்ந்துருச்சுங்க, செய்தி போய் சேர்ந்துருச்சு, ரைட். 10 லட்சம் பேர் ஓட்டு போட்டுறான், அதுவும் சரி. 10 லட்சம் பேர் ஓட்டு போட்டும் கட்சி பெருசா வந்து 10% தான் வாங்கியிருக்கு, ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. அப்படி ஒரு பிக்சர் நீங்க வைங்க. அப்படி ஒரு பிக்சர் வரும்ல. அப்படி ஒரு பிக்சர் வந்துச்சுன்னா ஒரு கட்சி 3 வருஷ தோல்வியை தாங்கிறதுக்கு அந்த தொண்டர் பலம் அதுக்கேற்றவாறு இருக்கணும். திமுக 77 வரைக்கும் எப்படி தாக்கு பிடிச்சாங்க? 89 வரைக்கும்னா நடுவுல ஒரு தடவை 80ல திமுக பெரிய வெற்றி அடைஞ்சது. பாராளுமன்ற தேர்தல் பெரிய வெற்றி அடைஞ்சது. அதை தாண்டி பாத்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி அடைஞ்சாலும் கீழ்மட்ட தொண்டர்களுக்கு பெனிஃபிட் கிடையாதுங்க. சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அடைஞ்சாதான் அது பெனிஃபிட் கிடைக்கும். அப்போ கிட்டத்தட்ட 13 வருஷம் ஒரு தாக்கு பிடிச்சிருக்காரு கலைஞர். எப்படி தாக்கு பிடிச்சாருன்னா, கட்சியை வந்து முடுக்கி வச்சிருக்காரு. போவாரு, ஆமா, இல்ல திருமண விழாக்களுக்கு போவாரு, கொடியேத்த போவாரு, நூல் வெளியீட்டு விழாவுக்கு போவாரு, அப்புறம் கவியரங்கத்துக்கு போவாரு. அப்படியான நீங்க வெர்சடைல் லீடரா விஜய் இல்ல. அமித்ஷாவும் இல்ல, நயினார் நாகேந்திரனும் இல்ல. அண்ணாமலைக்கு மட்டும் அவர் வருகைக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு நேத்து அவங்க கட்சிக்குள்ள தெரிஞ்சதுங்க. வெளியிலயும் தெரியுது. நான் வீடியோஸ் பாக்குறேன். பொதுப்படையான நிறைய நிகழ்ச்சிகள், பொது நிகழ்ச்சிகளுக்கு போறாரு. அதாவது காலேஜ் கூட்டங்கள் அப்படி போறாரு. அப்படிதாங்க திமுக வளர்ந்தது. கல்லூரி கூட்டம் தாங்க. மாணவர்கள் அழைச்சா உடனே ஒத்துக்குவாங்க எல்லாருமே. அப்போ அந்த காலத்துல 67 காலகட்டத்துல கல்லூரி மாணவர்கள் வந்திருக்காங்க, விஜயா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன், உடனே உள்ள வாங்கன்றுவாங்க. என்ன விஷயம், என்ன எது கூட்டம், ரைட், எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி தேதி கொடுத்துருவாங்க. என்னன்னா அது வந்து ஒரு பேஸ். விஜய் எப்படி தேதி கொடுப்பாரா? எங்க போய் பார்த்து யார்கிட்ட கேட்க? சரி, விஜய் வேண்டாங்க, ஒரு எல்லாத்துக்கும் தலைவரே போக முடியாது, நெக்ஸ்ட் யாரு வர்றதுக்கு அந்த இடத்துல இருக்கா? ஸ்பேஸ் இல்ல. புஷி ஆனந்த கூப்பிட முடியுமா? நிச்சயம் முடியாது. அது நமக்கே தெரியுது இல்லைங்க. அப்ப நான் ஒரு 50 வருஷமா இந்த பாலிடிக்ஸை பாக்குறேன். ஒரு கட்சியோட தோற்றம், வளர்ச்சி, உருமாற்றம், தடுமாற்றம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கட்சி தோற்றம், வளர்ச்சி, விரிவாக்கம், அப்புறம் வந்து விரிவாக்கத்துக்கு பிறகு ஒரு ஸ்டேஜ்ல தேய்மானமும் வருங்க எல்லா கட்சிக்கும். அப்ப பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சி, தோற்றம், வளர்ச்சி, விரிவாக்கம், பிரம்மாண்டம், தேய்மானம், 5 ஸ்டேஜ் தாங்க அதுல. அப்போ அந்த பிரம்மாண்ட வளர்ச்சிக்கு பிறகு கட்சியை வந்து நம்ம இளைஞர் பட்டாளத்தை எல்லாம் கரெக்டா கொண்டு போலன்னா தேய்மானம் வரும். இன்னைக்கு ஏங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லுது பிஎல்ஏ என்ன ஆச்சுன்னு கேக்குது.
உண்மையிலே என்ன ஆச்சுங்கிறது கேள்வி. என்னன்னா, நீங்க டிராஃப்ட் பட்டியல் போடுறீங்க, தப்பு இருக்குன்னா கீழேயே களத்திலேயே வந்து அது சொல்லலாம்ல. ரிஜெக்ட் பண்ணிருக்கணும். ஆமா, எங்க காலத்துல நாங்க அதெல்லாம் வீடு விட வாக்காளர் பட்டியல் எடுத்துட்டு போய் சரி பார்ப்பாங்க. செத்து போனவங்க லிஸ்ட் இருக்கா, விடுபட்டவங்க லிஸ்ட் இருக்கா, டிரான்ஸ்பர் ஆகி போனவங்க லிஸ்ட் இருக்கா, அதெல்லாம் சேர்ப்போம். நம்ம இல்ல, எல்லா கட்சியும், காங்கிரஸ் உட்பட, திமுக இல்ல, காங்கிரஸ் உட்பட சொல்றேன். அப்ப ஏன் வந்து அந்த பீகார்ல 12 கட்சி இருக்காங்க, 12 கட்சியுமா வந்து ஒண்ணுமே செய்யலன்னு கேக்குது. அது நியாயமான கேள்வி. ஏன் உண்மையில செய்யல? ஏன் செய்யலன்னா எல்லாமே வந்து லீடர் பேஸ்டா மாறிட்டே வராங்க. ஒரு காலத்துல கேடர் பேஸ்டா இருந்த திமுக லீடர் பேஸ்டா மாறிடுச்சு. ஸ்டாலின் மோகன் தான். விஜய் அதே டேஞ்சர் ரூட்ல போறாரு. என்னன்னா விஜய் முகமா 234 தொகுதியிலையும் நான் தான், மதுரை கிழக்கு நான் தான், திருப்பரங்குன்றம் நான் தான் அப்படின்னா, அப்ப நீங்க தான் வந்து கீழேயும் வேலை பார்க்கணும். கீழே ஆள் கிடையாது இல்லங்க. அதாவது இங்கேயாவது கட்டி எழுப்பிடலாங்க. திமுகலையாவது அண்ணா திமுகலையாவது தாத்தாவோ யாரோ ஒருத்தன் இருந்திருப்பான் இந்த என்னோட கேட்டகரியில. அவன் ரைட்டியா, ஐயோ நம்ம கட்சி விட்டுறக்கூடாது, என்ன தூங்கிட்டு இருக்க, எந்திரிச்சு போமா. நிறைய பேருங்க, நீங்க நமக்கு பெரிய நண்பருங்க, அவரு ஃபாரஸ்டர், 70 வயசு. ஆனா நான் பத்திரிகையாளர் இருக்கும்போது எனக்கு நண்பர் அப்படின்னா பாத்தீங்களேன். இப்ப நம்ம போறோம்னா அவர் மகனை தட்டி எழுப்புவாரு. அவர் இன்னைக்கும் முஸ்லீம்ல வழக்கறிஞரா இருக்காரு. அவர் ஃபாதர் தான் வீரப்பண்ணு, இவர் பேரு மனோகரன். என்னப்பா ஆசிரியர் வராரு, நீ இன்னும் வீட்டுல இங்க தூங்கிட்டு இருக்கே, போ 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 அப்படின்னு காலையில 4 மணிக்கு எழுப்பி விட்டுருவாரு. நம்ம வந்து இறங்கும்போது 6 மணி இருக்கு திருச்சியில, நம்ம ராக்போர்ட்லயோ வெளியே வந்து இறங்கினா அதிகாலையில வந்து இறங்குவோம். இவர் 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தாண்டி வரணும். வீட்டுல ஊர்ல இருந்து கிளம்பி அந்த ரோடு வழியா வர்றதுக்கே அப்பெல்லாம் 1.5 மணி நேரம் வேணுங்க, 1.5 மணி நேரம் வேணும். இவர் காலையில எழுப்பி விடுறது யாருன்னா இவன் இந்த மூத்த தலைமுறை. அவரே என்று சொல்லுவார் அதை. அப்போ இப்படிதான் திராவிட இயக்கம் வளர்ந்தது. மூத்த தலைமுறைகள் தூண்டி விட்டுட்டே இருக்கும். இப்பவும் வந்து திராவிட இயக்கங்கள்ல கீழே இருக்கிறவங்க தூங்கிட்டாங்கனாலும் மேல இருக்கவங்க இடிச்சிருவாங்க. தேர்தல் வந்துருச்சியா, சரியா ஒர்க் பண்ணல அப்படின்னா வந்து திருப்பி ஸ்டாலின் தான் வந்துருவாரு, இல்ல பிஜேபி தான் வந்துருன்னு தூண்டி விட்டுருவாங்க. விஜய் கட்சியில யார் தூண்டி விட போறாங்கிறது என்னோட கேள்வி. தாக்கு பிடிப்பாரா சார் விஜய்? அதாவது தாக்கு பிடிக்கணுங்க. ஒரு கட்சி வர்றதெல்லாம் நல்ல விஷயம் தாங்க. ஒரு ஆல்டர்னேட், ஒரு மாற்று, அப்புறம் வந்து ஒரு பயம் இருக்கணுங்க ஆளுங்கட்சிக்கும். நம்மளை விட்டு ஆள் இல்லைங்கிற இதெல்லாம் வரக்கூடாது. இடிப்பாரே இல்லாத ஏமராமன்னு கெடுப்பாரு இல்லைன்னு நிச்சயமா அதெல்லாம் கண்டிப்பா வேணுங்க. அதுக்கே ஒரு என்கரேஜ்மெண்ட் நம்ம கொடுக்கத்தான் செய்யணும். ஆனா சரியான பாதையில அவங்க கொண்டு போக மாட்டேன்றாங்களேங்கிறதுதான் என்னோட கவலை. திராவிட இயக்கம் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு, அவங்க இதை பண்றாங்க அதை பண்றாங்க, ரைட்டு. எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா கீழே இருந்த கேடர். கேடரை வளர்க்கறதுலயும் கட்சி வந்து கவனம் செலுத்துச்சு. எம்ஜிஆர் கேடரை வளர்த்தாருங்க, ஜெயலலிதா கேடரை ஊக்குவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கேடரை வளர்க்காம லீடர் ஃபேஸை மட்டும் காட்டுறதுல அர்த்தமே கிடையாது. அந்த ஏன்னா என்னதான் நீங்க லீடருக்கு ஓட்டுனாலும் கடைசியில வேலை பார்க்க வேண்டியது அவன் தான், கீழே தான். அதைத்தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. பிஎல்ஏ என்ன பண்ணிட்டு இருந்தா, நீ இத்தனை லட்சம் பேரு விடுபட்டு இருக்கா அப்படின்னா நீ என்னையா பண்ணன்னு கேக்குறேன். டைம் இருந்துச்சுல உனக்கு, இன்னொரு 15 நாள் கொடு, இன்னொரு 15 நாள் கொடுன்னு கெஞ்சுறாங்க. இப்போ ரொம்ப நன்றி சார். விஜய் அரசியல் பற்றி உங்க பார்வையை ரொம்ப தெளிவா வச்சிருக்கீங்க. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய அரசியல் கட்சிகள் தேவைதான். ஒன்மேன் ஷோவா ஒரே முகமாக விஜய் இருக்காரு. அது வந்து கட்சியை வளர்க்காது. கீழே கிரவுண்ட் லெவல்ல கட்டமைப்பு உருவாக்கணும், கிரவுண்ட் லெவல்ல தலைவர்களை உருவாக்கணும். உங்களுடைய பார்வையை ரொம்ப தெளிவா வச்சிருக்கீங்க. கேட்க வேண்டிய காதுகளுக்கு எட்டுமான தெரியல. அது எட்டு இருந்தால் நிச்சயமாக பல்வேறு முன்னெடுப்புகளை செய்வாங்கன்னு நானும் நம்புறேன். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ஷியாம் சார்.